தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கதிரோட அம்மா வந்து நிலா பாப்பா கிட்ட இனிமேல் தனத்தை வந்து நீ ஆன்ட்டின்னு தான் கூப்பிடணும், அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த நிலா வந்து கதிர் கிட்ட சொல்லுவாங்க. உடனே கதிர் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் கேட்பாங்க, எதுக்காக இந்த மாதிரி குழந்தைகிட்ட சொல்லி வச்சிருக்கீங்க, அவள் இஷ்டப்படி கூப்பிட்டுட்டு போட்டுமே, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்கள் வந்து பொம்பளைங்க எது பண்ணாலும் வந்து காரியம் இல்லாமல் பண்ண மாட்டோம், எல்லாம் யோசிச்சு தான் வந்து அவளுக்கு சொல்லியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்றேன்னு சொன்னால் நாங்களும் மாமான்னு கூப்பிட்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனால் உன்னை இப்போ அவள் அப்பான்னு தான் கூப்பிட்றா, நீ அப்பாவே ஆகிட்ட அவளுக்கு. அதே மாதிரி தான் இப்போ தனத்தையும் அம்மான்னு கூப்பிட்டுருக்கா. இப்போயே நாங்கள் கண்டிச்சு அவளை வந்து ஆன்ட்டின்னு கூப்பிட சொல்கிறோம். இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா அவள் அம்மானே கூப்பிட்டா பெருசாகி எனக்கு தனாமா தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், அதெல்லாம் கடையில் விற்கிற பொருளை வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அம்மாவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை இஷ்டப்படி கூப்பிட்டுட்டோம், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு கதிரும் பேசிட்டு போயிடறாரு. ஏன் அப்படின்னா கதிர் மனசில் தனம் வந்து இருக்கனால கதிருக்கு இதிலலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கதிரோட அம்மா எங்கே வந்து நம்ம பையனை வந்து அவள் கல்யாணம் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மீறி அவங்க 2 பேரும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.